வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். தாமரைப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலின் முதலாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் தாமரைப்பாக்கம் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலை இக்கிராம மக்கள் 7 தலைமுறையாக வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 13 நாட்கள் தீமிதி திருவிழா இந்த ஆண்டு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் கங்கை அம்மனுக்கு கூழ்வார்க்கும் நிகழ்ச்சியும் கரகம் உடைகளைந்து வேப்பிலை சாத்துதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் நாள்தோறும் கரகம் ஊர்வலம், கங்கை நீராடுதல், வேப்பிலை கரகம் ஊர்வலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை புதிய கோவிலில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. பின்னர் கரகம் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதன்கிழமை கிராம தேவதை பொன்னியம்மனுக்கு ஊர் கூடி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் மகா அபிஷேகம், அலங்காரம், தூப தீப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வியாழக்கிழமை இரவு பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை கங்கையம்மனுக்கு பாலாபிஷேகம், மாங்கல்ய பூஜை, பக்தி, பஜனை உள்ளிட்டவை நடைபெற்றது. சனிக்கிழமை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை அம்மனுக்கு பாலாபிஷேகம், கங்கையம்மனுக்கு பொங்கல் வைத்தல், சிலை எடுத்து வரும் நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது. மாலை மடுமாநகரில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கங்கையில் புனித நீராடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் பூச்சூட்டுதல், பழம் போடுதல், குமரி மக்கள் சாத்துப்பிடி சந்திப்பு உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் புதிய ஆலயத்தின் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதன் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதன் பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இரவு தெருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. நாளை காலை மஞ்சள் நீராடுதல் நிகழ்ச்சியும், அம்மனுக்கு கும்பம் படைக்கும் நிகழ்ச்சியும், உடை களைதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள், கிராம நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.